நாமெல்லாம் இந்திய பிரஜைகள். இந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்துக்கு நாம உட்பட்டவங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஷாபானு வழக்குல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடியும் நாமெல்லாம் ஒரு மொத்தம் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. காரணம், பழமைவாதமா, இஸ்லாமியத்தில் இருக்கிற பழமைவாதமா, அல்லது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு நாம விடுதலை கொடுக்கணுங்கிற எண்ணம் இதுவரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வரலையா? ஜீவனாம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஷாபானு கேஸ்ல இங்க ஒரு நண்பர் கேட்டதுதான், ஷாபானு வழக்குல அவருடைய கணவர் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று வந்த தீர்ப்பை பின்னால ராஜீவ்காந்தி ஒரு அவசர சட்டம் போட்டு அதை மாத்தினாரு. அதன்படி வக்ஃப் கொடுக்கணும், அப்புறம் பெண்ணினுடைய உறவினர்கள் கொடுக்கணும் அப்படிங்கறது நியாயம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பெண்ணினுடைய சுகதுக்கங்கள்ல பங்கு பெறுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கணவனுக்கு தான் அதனுடைய முழு பொறுப்பும் இருக்கு. அதனால அந்த விஷயத்தை ஏதாவது மாற்ற முடியுமா? மாற்றுவதற்கான முயற்சி ஏதாவது நடக்கிறதா? சகோதரி வாசுகி அவர்களும் ஐயா பேர் என்ன சொன்னீங்க? மக்கான் ராஜா மங்கள்ராஜ் அவர்களும் அந்த ஜீவனாம்சம் சம்பந்தமாக ஒரு நல்ல கேள்வியை கேட்டாங்க. எல்லாருமே சட்டத்தை கட்டுப்படணும். சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்குது, ஜீவனாம்சம் வழங்க சொல்லி அதை வழங்கிட்டு போக வேண்டியதான, அதுக்கு எதிராக எதுக்கு கொந்தளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான கேள்வியை கேட்டாங்க. முதல்ல அந்த ஷாபானுடைய வழக்குக்கு போவதற்கு முன்னாடி பொதுவா இஸ்லாம் இது சம்பந்தமா என்ன சொல்லுதுங்கிற தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஜீவனாம்சம் சொல்றோம் இல்லையா, விவாகரத்து செய்த பிறகு ஜீவனாம்சம் கொடுக்கிறதுங்கிறது, அதை இஸ்லாம் கொடுக்குமாறு எங்கேயும் சொல்லலங்க. திருக்குர்ஆன்ல இப்படி சொல்லப்படவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லல. அதாவது விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் ஜீவனாம்சம் கொடுங்க என்று சொல்லப்படல. அதை நான் ஒத்துக்கிறேன், குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகமும் சொல்லல. ஆனா நம்ம ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம நாட்டில், இதை விட அட்வான்ஸா வேற ஒரு முன் ஜீவனாம்சத்தை இஸ்லாம் அதாவது மாற்ற முடியாத உறுதியான கேரண்டியான ஒரு ஜீவனாம்சத்தை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்குது. அதையும் எங்க சமுதாயத்தினுடைய பெண்கள் ஒழுங்கா பயன்படுத்திக்கிறது இல்லை. இந்த சந்தோஷத்தினுடைய பயன்கள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் அதிகமான இழப்பு பெண்களுக்கு இருக்கிறது. இவன் 4 பிள்ளைக்கு அப்பா அம்மா எந்த ஒரு அடையாளம் மூஞ்சில் தெரியாது, ஒரு பிள்ளைக்கு அம்மான்னு கூட தெரியல. அப்ப அந்த மாதிரியான உடல் ரீதியான ஒரு பாதிப்புகள் பெண்களுக்கு ஏற்பட்டு போயிடுது. அதையெல்லாம் கருத்துல கொண்டு திருமணத்திற்கு சம்மதிக்கும் பொழுது 1 லட்சத்தை எடுத்து வைடா, நாளைக்கு ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது, 2 லட்சத்தை எடுத்து வைடான்னு கேட்கணும். அப்படி கேட்டு வாங்குவதற்கு ஏமாற்ற முடியாத கன்ஃபார்மா உறுதியாக முன்கூட்டியே வாங்கிக்கிறோம். நம்ம நாட்டில் சொல்றான் 5 பெண் குழந்தை பிறந்தால் அரசனும் ஆண்டிங்கிறான். சவுதி அரேபியாவில் 2 பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆண்டியும் அரசன் ஆயிடுறான். அங்க எல்லாம் 5 லட்சம் ரியால் கேட்கறாங்க. 5 லட்சம் ரியால் சொன்னா என்னாச்சு? 50 லட்சம் ரூபாய் ஆச்சு இந்திய ரூபாய்க்கு. ஒரு பெண்ணு தன்னை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக வேண்டி 5 லட்சம் சவுதி ரியால் கேட்கிறான். கொடுக்க முடியல ஆம்பளைக்கு. வீட்டுக்கு வீடு ஆண் குமர்கள் தேங்கி கிடக்கிறது. சவுதி அரசாங்கம் மானியம் கொடுத்து கல்யாணத்துக்கு அப்ளிகேஷன் போட்டா மானியம் கிடைக்கும். அந்த ரூபாயை வாங்கி மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இப்படி ஒரு பெருந்தொகையை பெண்கள் வாங்கி அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்ளலாம். அந்த பணத்துல கணவனுக்கு உரிமை இல்லை, அந்த பணத்துல தகப்பனுக்கு உரிமை இல்லை. அவளே அந்த பொருளாதாரத்துக்கு எஜமானியாக விடுகிறார். இது கேரண்டியானது. இதை நீங்க முதல்ல விளைவிக்கணும். சரி, நம்ம நாட்டில் ஜீவனாம்சம் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிடுறோம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல. என்ன ஜீவனாம்சம் நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஜீவனாம்சம் நீங்க ஒரு தீர்ப்பு வாங்கிடுறீங்க, கோர்ட்ல தீர்ப்பு விட்டுறான். நீ மாசம் நீ 1000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடு, கோர்ட் தீர்ப்பு வழங்கிருச்சு. நான் நினைத்தால் அந்த தீர்ப்புக்கு பிறகும் கொடுக்காமல் இருக்க முடியும். அதான் நம்ம நாடு சட்டம். இந்த தீர்ப்பை நீங்க கேட்ல வாங்க முடியுமே தவிர, நான் நினைச்சேன்னு சொன்னா அரசாங்கம் கோர்ட் தீர்ப்பு அளித்த பிறகும் அதனுடைய ஓட்டைகளில் நான் நுழைந்து நான் கொடுக்காமல் இருக்க முடியும். என் பேர்ல இருந்தா தானே நான் கொடுக்கணும். இருக்கிறத இன்னொரு பொண்டாட்டி பேர்ல 2வது கட்ட பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சுடுவேன். ஐயா ஒண்ணுமில்லையான்றுவேன். இருந்தா தான் கொடுக்க சொல்லணும். கொடுக்காட்டி என்ன பண்ணுவான்? ஜெயில போடுவானா? அதுவும் போட முடியாது. ஜெயில போடுறாங்க, கும்பல பணம் கட்டணும் சிவில் மேட்டருக்கு. அதாவது இது அந்த பெண்ணுடைய கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தானே. அது ஜெயில கொண்டு போய் போட்டு அதுக்கு பணம் நம்ம கட்டணும். அவங்க ஒரு மனிதன் சேல் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஏமாத்துறான, இவனுக்கு ஒரு பொம்பளை ஏமாத்த முடியாதா? எந்த வியாபாரி ஒழுங்கா கணக்கு காட்டுறான்? சேல் டாக்ஸுக்கு அரசாங்கத்தில் இருக்குது, இன்கம் டாக்ஸ் இருக்குது, எத்தனையோ வகையான வரிகள்லாம் இருக்குது. ஒழுங்கா கட்டுறவன் 1% கூட இல்ல. ஒழுங்காக கட்டக்கூடியவன் 1% கூட நாட்டில் கிடையாது. அப்படி செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு
இந்த கோர்ட் வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுன்னு சொன்னா அதை கொடுக்காம இருக்க வழி தெரியாதா? முடியாது, இல்லைன்றுவான். என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுயா, என்ன செஞ்சா செஞ்சுக்கிறேன்னுவான். இல்லன்னா இல்லதான். அப்ப தீர்ப்பு தான் நீங்க ஏற்ற வாங்க முடியுமே தவிர கன்ஃபார்மா உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமானா முடியாது, முடியவில்லை. பல குடும்பங்கள்ல அவன் அதுக்குள்ள செட்டப் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்திர முடியும். அப்படி ஒரு நிலைமை உருவானால் அதை விட முன்கூட்டியே வாங்குவது பாதுகாப்பு இல்லையா? இப்படிலாம் செஞ்சிருவாங்க. அது வந்து நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். இது ஒரு கேடு. ரெண்டாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க, ஜீவனாம்சம் எது வரைக்கும் கொடுக்கணும்? ஜீவனாம்சம் எது வரைக்கும் கொடுக்கணும்? ஒண்ணு இவன் சாகுற வரைக்கும், இவன் சாகுற வரைக்கும், அல்லது அவ சாகுற வரைக்கும், அல்லது அவ வேற கல்யாணம் பண்ற வரைக்கும். ஜீவனாம்சம் அதானே, இவன் சாகுற வரைக்கும் கொடுக்கணும், அல்ல அவ சாகுற வரைக்கும், அல்லது அவள் வந்து வேற ஒரு மேரேஜ் பண்ற வரைக்கும் நீங்க கொடுக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும். அப்ப இந்த கணவனை தண்டிக்க நினைச்சாலும் வைங்க, வேற கல்யாணம் பண்ணவே மாட்டான். சோத்துக்கு அவங்ககிட்ட வாங்கிட வேண்டியது. இவன் வந்து அதாவது நீங்க பெண்ணுங்கிறதுக்காக வேண்டி நியாய அநியாயங்கள் விட்டு பார்க்க கூடாது. இப்படி நடந்தாலும் இது அநியாயமா இல்லையா? இவங்கிட்ட மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட வேண்டியது. வேற ஒரு கல்யாணம் பண்ணா அது போயிடும், கட்டுப்பாடு வேற தேவையில்லாம வரும். நம்ம வாட்டு சுதந்திர பறவையா ஊரை சுத்துவோம், மாசம் மாசம் ஜீவனாம்சம் வாங்கிக்கிறோம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒண்ணு கொடுக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால மகர விஷயத்துல முன்சாக்கிறதா நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. ஏமாத்துவான், ஆம்பளை வந்து ஏமாத்திட்டு போயிடுவான், ஃப்ராட் பண்ணுவான். முன்கூட்டியே உங்களுடைய இழப்புகளை எல்லாம் கருத்துல கொண்டு நம்ம என்ன ஏற்குமாற மாத்தி விட்டான். எங்க சமுதாயத்திலையும் முஸ்லிம் சமுதாயத்திலையும் மகர நடைமுறைகளுக்கான ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்ல இல்ல நிறைய இல்ல, 1% தான் நடைமுறைக்கு இப்ப கொண்டு வந்திருக்கிறோம். 15 வருஷ உழைப்புக்கு பிறகு 1% நீங்க நடைமுறை கொண்டு வந்திருக்கிறோம், பெரும்பாலும் கிடையாது. ஆனால் பெண்கள் இப்பவும் சொல்றோம், மகர 1 லட்சம் 5 லட்சம் கேளுங்க, உங்க கையில வச்சுக்கிறீங்க. நாளைக்கு வேணான்னு தலாக்கு சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு நீங்க இந்த ஜீவனாம்சத்தை தாண்டி ஒரு பெருந்தொகையை உண்டாக்கி கொள்ளலாம். இது வந்து ஜீவனாம்சத்தினுடைய அதாவது ஐயா ஒரு சகோதரர் நல்ல கேள்வி கேட்கிறாரு. என்ன பேர் சொன்னீங்க? பத்மநாபன் ஐயா அவர்கள் அழகான கேள்வி. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர் அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அதனால ஒரு உபயோகம் இல்லைன்னு சொல்றீங்க, அதை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அதாவது இஸ்லாம் இதை சொல்லுதுன்னு சொல்லி சந்திரசூர் தீர்ப்பளிக்கிறார். இஸ்லாம் அப்படி குர்ஆன் அப்படி சொல்லுதுன்னு சொல்லி தீர்ப்பளிக்க ஒரு அதிகாரம் கிடையாது. அதாவது அது நியாயம், உங்களுக்கு சிவில் சட்டம் கிடையாது, இதுக்கு தான் கட்டுப்படணும்னு சொன்னால் அது ஒரு வகை. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாத்தில் இருக்குதுன்னு இல்லாத ஒன்றை அவர் சொல்வாரையானால் சந்திரசூருடைய தீர்ப்பை தான் எதிர்த்தாங்க. அவர் குர்ஆனை வாசிச்சு குர்ஆனுக்கு வியாக்கியானம் அவர் கொடுக்கிறார். குர்ஆன் அப்படி சொல்லவே இல்லை. குர்ஆன் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சந்திரசூருக்கு சொன்னதுனாலதான் அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சே தவிர உங்களுக்கு சிவில் சட்டம் கிடையாது, இந்த சட்டத்துக்குள்ள நீங்க நடந்து ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற விவகாரம். இல்ல அதான் தீர்ப்பாங்க. அப்புறம் நம்ம நாட்டில் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் அதை எதிர்த்து இது பண்ணலாம். இல்ல அப்படி இல்லைங்க. ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் ஹைகோர்ட்ல வந்துட்டா கூட எல்லா கருத்தும் கட்டுப்படுத்தும் மாறாது. இதே மாதிரி உள்ளது மாறலாம். இப்போ ராஜீவ்காந்தி தீர்ப்பை மாற்றினார் இல்லையா? மாற்றினா தான் மாற்ற முடியுமே, மாற்றுறதுதான் போராட்டம். அதாவது இது வந்து ஷாபானு மற்றும் அது அவங்கள பற்றியது மட்டுமே, தனி மனிதன் மட்டும். அதாவது கேள்வி என்ன சொல்லி விளங்கிருச்சு. அதாவது இது ஷாபானுடைய வழக்கு மட்டும்தான் இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஷாபானு பற்றிய வழக்கு மட்டும்தான் என்றாலும் சந்திரசூட்டுடைய தீர்ப்புல என்ன இருக்குன்னு கேட்டா குர்ஆனில் இருக்கிறார். இது ஷாபானுடைய பிரச்சனைக்காக அவர் சொல்லல, குர்ஆனை சான்றாக காட்டி அவர் சொல்வாரையானால் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பை காட்டிய ஒவ்வொரு ஹைகோர்ட்லையும் கீழ்கோர்ட்டுகளையும் அதே தீர்ப்பை ஒவ்வொருத்தரும் வாங்க முடியும். கேசுகளை பொறுத்த வரைக்கும் தனிநபர்கள் தான் கேஸ் தொடருவாங்க, அவங்களுக்கு தான் தீர்ப்பு வழங்குவாங்க. அது அவங்களுக்கு மாத்திரம் உரியதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி உள்ள எல்லாத்துக்கும் அது வந்து பொருந்தும். அதே மாதிரி தீர்ப்பை கீழ்கோர்ட்ல வாங்க முடியும் என்ற அடிப்படையில் தானே தவிர இந்த ஜீவனாம்சத்தினால பெண்ணுரிமை இயக்கங்கள்ல கேளுங்க எவ்வளவு பேர் ஏமாத்துறாங்கன்னு கேளுங்க. 90% பேர் ஜீவனாம்சம் ஏமாத்துறாங்க. அதான் அதுல உள்ள அடிப்படை. பேசுறாங்க, ஆணாதிக்கம் பேசுறாங்க. பெண்ணுடைய வாழ்க்கை சம்பந்தத்தை நீங்க எதிர்க்கிறீங்கன்றதுதான். இப்போ இது வந்து மத சம்பந்தப்பட்டதோ இல்ல, அது காரணம் ஷாபானு என்ற ஒரு தனி பெண்ணை பற்றி சொல்றாங்க. அந்த பெண் அதுக்கு உரியவங்களா இல்லையான்றதுதான் இங்க. அதுக்கு என்ன செய்யறோம்னு கேட்டா அந்த ஆணாதிக்கம் கிடையாது,
பெண்களுக்கு 5 லட்சம் கேள்வி சொல்றோம், அவங்க கையில் ஆதிக்கத்தை கொடுக்கிறோமே, விலைக்கு நாங்க சொல்றோம். அதாவது வெளிப்படையான விஷயங்கள் மக்களுக்கு சென்றடையாட்டாலும் இதுவான அறிவுஜீவிகளுடைய சபையில நம்ம காரணத்தை விளக்கணும். இது ஆதிக்கத்துக்காக செய்யலைங்க, இது நடக்காது, இது சாத்தியப்படாது. அதே நேரத்தில் பெண்களை ஏமாற்ற முடியாத வகையில வேற ஒரு ஜீவனாம்சத்தை அட்வான்ஸாகவே நாங்கள் கொடுக்க சொல்றோம், வாங்க சொல்றோம், வலியுறுத்துறோம். இந்த நியாயங்களை சொல்லும் பொழுது இதையே நீங்க ஆணாதிக்கம்னு சொல்லணும். நீங்க ஏற்கனவே சொன்னதுல ஒரு அதனாலதான் இடைமறிக்க வேண்டி இருந்தது. இந்த முத்தலாக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி நான் பேசும்போது தலாக் கூடவே கூடாதுங்கிறது எங்களுடைய ஸ்டாண்ட் கிடையாது. ஏன்னா விவாகத்திற்கும் நம்ம எதிராக இருக்க முடியாது, விவாகரத்துக்கும் எதிரானதா இருக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அப்படி சந்தோஷமா வாழ முடியலன்னு சொன்னா பிரிவதுங்கிறது ரொம்ப நியாயமான விஷயம், அது கரெக்ட். ஆனால் நீங்க 2 விஷயத்தையும் சொன்னீங்க, முத்தலாக் பத்தியும் பேசுனீங்க, பின்னால ஜீவனாம்சம் பத்தியும் பேசுனீங்க. அப்ப தலாக்கை சுலபமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீவனாம்சத்திற்கான உத்தரவாதம் நீங்க என்ன கொடுக்கல. அதாவது 1 லட்சம் கேளுங்க, 5 லட்சம் கேளுங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள் பர்சன்டேஜ் பார்த்தாலே. அப்படி பார்க்கும்போது 1 லட்சமோ 5 லட்சமோ கொடுக்கிற சூழல்ல இன்னைக்கு பல பேர் இல்ல. அரசு உத்தியோகஸ்தம் பாக்குறவங்களையே இஸ்லாமியர்கள்ல 2% அல்லது 3% தான் அரசு உத்தியோகஸ்தமே பாக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப வசதியானவங்க வேணா கொடுக்கலாமே ஒழிஞ்சு மீதி பேர் இந்த ரூபா கொடுக்க முடியாது. 2வது 1 லட்சம் கொடுத்தாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு பெண்ணை பெற்றவர்கள் இல்லைங்கிறது தான் யதார்த்தம். அதனால அப்போ நீங்க சொல்றதுதான் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. 1 லட்சம் வாங்கி 5 லட்சம் வாங்கி திருமணம் செய்வது என்பது நடக்காது. அப்ப நீங்க விவாகரத்தை சுலபமாக்குறீங்க, இந்த பக்கம் ஜீவனாம்சத்துக்கு வழி கிடையாது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணி இஷ்டம் இல்லைன்னா விட்டு விட்டு போகக்கூடிய சூழல். அந்த பாதிக்கப்பட்ட பெண் மறுமணம் செய்யலாமான்னா செய்யறதுக்கு இடம் இருக்கு, ஆனால் செய்வதற்கு சமூக சூழல் இடம் கொடுக்கல. இஸ்லாமியர்கள் மத்தியிலேயே மறுமணம் செய்து கொண்ட ஆண்கள் எவ்வளவு, மறுமணம் செய்து கொண்ட பெண்கள் எவ்வளவுன்னு சொல்லி நீங்க கணக்கெடுத்தீங்கன்னால இந்த வித்தியாசம் தெரியும். அதனால முத்தலாக்க பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய விதிமுறையாவது முறையாக பின்பற்றணும். இங்க இருந்து கல்யாணம் பண்றாங்க, இன்னைக்கு டவுரிங்கிறது இஸ்லாமிய சமுதாயத்திலையும் இருக்கு. இப்ப கூட சமீபத்தில் திருச்சியில தென்னூர்ல நூறு நிசாங்கிற பெண் வரதட்சணையால கொலை செய்யப்பட்டப்போ அந்த வழக்கில் ஜனநாயக மாதர் சங்கம் தலையிட்டு தான் சார்ஜ் ஷீட்டே பண்ணினாங்க அந்த கணவன் ஃபேமிலி மேல. திருப்பூர்ல ஒரு கேஸ், இந்த மாதிரி பல வழக்குகள் எங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கேரண்டி, ஒரு சேஃப் கார்டு அந்த பெண்ணுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பெண் நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழல். இதுல வக்ஃப் போர்டு கொடுக்கறதுங்கிறதெல்லாம் பிராக்டிகலா யதார்த்தமே கிடையாதுங்க. அவங்க எவ்வளவோ பழுதுபட்டு கிடக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பார்ப்பாங்களா, இல்ல அந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு வேண்டிய விஷயங்களை செய்வாங்களா? 1000 முஸ்லீம் பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது எல்லாத்துக்கும் வக்ஃப் போர்டு கொடுக்கறதுங்கிறது நியாயம் இல்ல. அதே மாதிரி பெண்ணினுடைய உறவினர்கள் கொடுக்கணுங்கிறது நியாயம் கிடையாது. ஏன்னா அந்த பெண்ணை வளர்த்து படிக்க வைக்கிறாங்க, அல்லது திருமணம் செய்து கொள்வதற்கு மகர் வாங்கிட்டு எத்தனை பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. வரலட்சணை தான் இன்னைக்கு நடக்குது. அப்ப பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் போதே ஏராளமா செலவழிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பெண் பாதிக்கப்பட்டு வரும்போது அவளை வைத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் மேல சுமத்துறதுங்கிறது சரியா இருக்காது. அதனால நீங்க தயவு பண்ணி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக, இதுல நான் பெண்ணுங்கிறதுனால நான் பாரபட்சமா பேசல, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான். அதனால இந்த விவாகரத்தும் ஜீவனாம்சமும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. அதனால விவாகரத்து என்பது யாருக்காவது பதில் சொல்ல கடமைப்பட்டவங்களா அவங்க இருந்து விவாகரத்து பண்ணணும். பிடிக்கலங்கிறதுனால இஷ்டத்துக்கு பண்ணிட முடியுங்களா? அதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும். அந்த நியாயமான காரணம் ஏதாவது ஒரு சபையில சொல்லப்படணும். கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்கி சவுதிக்கு போறாங்க, அங்க இருந்து தந்தியில வருது தலாக் தலாக் தலாக்னு தந்தி கொடுத்து விவாகரத்து செய்யக்கூடிய வழக்குகள்லாம் எங்க கிட்ட வந்திருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தை கணக்குல எடுத்து நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நான் கேட்டேன். அதாவது சகோதரி அவர்கள் குறிப்பிட்டது போல முஸ்லிம்கள் ரொம்ப வறுமை கோட்டை கீழே ஏழ்மையில தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் போய்கிட்டு 2 லட்சம் 3 லட்சம் மகரு கொடுக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஜீவனாம்சம் எவ்வளவு கொடுக்க சொல்லுவான்? 25 ரூபா கொடுக்க சொல்லுவான். நீங்க என்ன வழங்கணும்னா 1 லட்சம் 2 லட்சம் எல்லாரும் 1 லட்சம் இல்ல. அதாவது நீங்க ஜீவனாம்சத்தை கேட்கறீங்களே, 1 லட்சம் அவன் 1 லட்சமே கொடுக்க முடியாத அளவுக்கு வறுமை கோட்டு கீழே அந்த புருஷன் இருக்கிறான்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லும் போது இவனுடைய பொருளாதார நிலையை பார்க்காதா? பார்த்து எவ்வளவு கொடுக்க சொல்லும்? அப்பவே 25 ரூபா கொடுப்பான். அவன் கொடுக்க முடியும்? அவனுக்கு மாசம் 500 ரூபாய் சம்பளம்னா 50 ரூபா கொடுறான்னு சொல்லுவான். அப்ப அந்த 50 ரூபாய் கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தொகை வாங்கினா அது உங்களுக்கு பெருசு.
1 லட்சம்னா 1 லட்சம் தாண்டி இல்ல, ஏழைகள் அவங்க அளவுக்கு ஒரு 50,000 வாங்கினா அது பெருசு, நடுத்தர வர்க்கத்தில் 2 லட்சம் வாங்கினா அது அவங்களுக்கு பெருசு, 5 லட்சம் வாங்கினா 5 லட்சம் பெருசு. சவுதியில் 50 லட்சம் நான் பேச முடியுமா? அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அவன் ஜீவனாம்சம் என்று சொல்வதே இவனுடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொள்ளாமல் தீர்ப்பு வழங்கப்படுவதில்லை. இவனுடைய நிலையை கருத்தில் கொண்டு கோர்ட்டை வழங்கும் பொழுது இவனுடைய நிலையை கருத்தை கொண்டுதான் மொத்தமாக வைக்கிறோம். அதனால 2 லட்சங்கிறது உதாரணத்துக்கு சொன்னது, 2 லட்சங்கிறது கிடையாது. அதை நீங்க ஒன்னு கவனத்தில் வச்சுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தலாக்குங்கிறதுல ஒரு காரணத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும், ஒரு 4 பேருக்காக தெரியணும், அவ்வளவு லேசாக ஆயிடக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, ஒரு அறிவுக்கு கரெக்டா தெரியும் காரணத்தை கேட்கணுங்கிறது. காரணத்தை கேட்டா எந்த காரணத்தை சொன்னா ஒத்துக்குருவான் அதைத்தான் சொல்லுவான். இஸ்லாம் அப்படி பாக்குது. காரணம் சொல்லணும்னு சொல்லுங்க, எனக்கு சமைக்க தெரியலன்னு ஒரு காரணத்தை நான் சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்லுவேன், பிடிக்கல, ரத்து பண்ணி ஆகணும், எதை சொன்னா ஒத்துக்குருவாங்க? நடத்தே சரியில்லைங்க, ரொம்ப மோசம்ங்க அப்படின்னு 4 பேர்கிட்ட சொன்னாதான் அவன் அப்ப சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லுவான். ஒரு பொம்பளை போய் சொல்றான் தானே, எது ஆமா ஏற்றுக்கொண்டவன் போய் சொல்லுவான், மறுமையில் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதை நம்பிட்டாதான் விவகாரம் இல்லையங்க, அதை நம்பிட்டாதான் விவகாரம் இல்லையே. எல்லாருக்குமே அது இல்ல. முஸ்லீம்ங்கிற பேர்ல இருக்கிற நீங்களே சொல்லிட்டீங்க, முதல்ல சொன்னீங்க குரானை படிக்காதவன் தான் இருக்கிறான்னு சொல்லி, அவனுக்கு தானே பேசுறோம். அவனை அதாவது எல்லாரும் பியூரா மறுமையை நம்பி நடக்கணும் என்பது வேற. நாம குற்றவாளிகளை மட்டுமே பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல நல்லவங்களே உலகத்துல அவர்களால பாதிப்பு வருது இல்ல, பாதிப்பை விளைக்கணும். நான் இப்ப உலகம் நல்லவர்களால பாதிப்பு வராதுங்க, அவனை பத்தி பேசவே இல்லை. நல்லதை ஏற்றுக்க தேவையில்லாம விவாதத்தை பண்ணுவாங்க. 1000 வருஷம் இந்த உலகம் மனித இயல்புக்கு ஏற்றவாறு பண்ணும் பொழுது என்ன இல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்போ மதங்களோ அந்த மதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களோ பிரச்சனையே இல்ல. இப்ப ஒருத்தர் பிடிக்கல, அதுதான் பிரச்சனையே. அது புரியாம பிடிக்கல, நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க. இது புரிஞ்சுக்கணும்னா எப்ப புரியும்? இவங்க நல்லவங்களா நடந்து காட்டும் பொழுதுதான் புரியும். முடியும். அது இல்லாம அதுக்கு என்ன அடிப்படை? அதுபடி நல்லவங்க பேச வேணாம், கெட்டவன் இப்படி ரத்து பண்றான், அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தண்டனை தான் இருக்கே. என்ன சட்டம் எல்லாத்துலயும் இருக்கு இல்லையா? மறுமையில தண்டனை. மறுமையில சொல்லிட்டு போனா அந்த பெண்ணை தெருவில் நிப்பாள, இப்ப ஏங்க பிடிக்கலன்னு சொல்லிவிட்டான், பிடிக்கலன்னு சொல்லி தீ வச்சு கொளுத்துறானே, அதுக்கு என்ன தீர்வு? அப்ப மறுமையில தண்டனை கொளுத்த விட்டுற முடியுமா? இம்மையிலும் தடுத்து நிறுத்தணும்ல. இமையில தடுக்கப்படாம இல்ல, அதுக்கு அது லேசாக்கி தடுக்கிறதுக்கு தான் லேசாக்கி வச்சிருக்கு. குடி கேட்டு உசுர வாட்சி விட்டு தொலைச்சு போங்கடா அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். இது லௌகீக வாழ்க்கையை பற்றி மட்டுமே இஸ்லாம் கூறுறதா நினைக்கிறேன் நான். இல்ல, லௌகீகத்துக்குள்ளதான் லௌகீக வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் இஸ்லாம். இது லௌகீகம், லௌகீக பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அப்பாற்பட்டும் போகணும்ன்றத மற்ற மறைகள் சொல்லுது. அதாவது இஸ்லாம் லௌகீக வாழ்க்கையை தாண்டி மனிதன் நேர்மைப்படணும்ன்றதுதான் மற்ற நெறிமுறைகளுடைய கருத்து. அதையே நாம மறுக்கிறோம். ஏன்? இதுதான் சரின்றதுனாலதான். அது சரி என்பதை ஏற்றுக்கொள்கிறோம், அதே நேரத்தில் மற்றதுல இருக்கிறதையும் நாம ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் இப்ப நாங்க சொல்றோம். அதாவது சாரு கேட்கறது என்னங்கிறாருன்னு கேட்டா, எல்லாம் மறுமையை பயந்து ஒழுங்கா நடந்துருவானேன்னு கேட்கிறாரு. அதான் அடிப்படை. மறுமையில கடவுள் தண்டிப்பார்ல, அதுக்கு பயந்து ஒழுங்கா நடந்துடலாமேங்கிறார். நடந்துட்டா இந்த கருத்தரங்க தேவையில்லை. அவர் முதல் சொன்ன மாதிரி நடக்காதவர்கள் இருக்கிறாங்க, அவர்களால் இந்த பெண்கள் கொளுத்தப்படுறாங்க, பிடிக்கலன்னு கொளுத்தி போடுறான். அதுல இருந்து இந்த பெண்களை மீட்பெடுக்கிறதுக்கு ஒரு வழி உலகத்துக்கு சொல்லி ஆகணும். வெறுமனே ஆன்மீகம் சொல்லி அதை மட்டும் பேசிட்டு போக கூடாது. வாழக்கூடிய இந்த உலகத்தை பத்தியும் பேசணும். இஸ்லாம் ரெண்டையும் பேசுது. வெறுமனே லௌகீகத்தை மட்டும் பேசிட்டு அதை விடல, அதை மட்டும் பேசிட்டு இதை விடல, ரெண்டையும் கலந்து பேசுது இஸ்லாம். இன்னொன்னு சகோதரி வாசியை கேட்டதுக்காக வேண்டி ஒரு பதில் என்ன, ஜமாத்தை பற்றி உள்ள ஒரு விவரத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த சாபானு மாதிரி 1-2 வழக்கு வந்துருச்சு. ஓகே, எங்க ராமநாதபுரம் பகுதியில் எங்க மாவட்டங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திருமணம் பண்ணும் பொழுது மகருங்கிறத கொடுக்கறது இல்ல. ஆனா எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மகருன்னு 1 லட்சம் எழுதுவாங்க. 1 லட்சம் கடன் மகரு எழுதிடுவாங்க. அப்ப இவன் நாளைக்கு வேணாம்னு சொன்னான்னு வைங்களேன், 1 லட்சத்தை எடுத்து வச்சாதான் அவனுக்கு அந்த அதை ஒத்துக்குறாங்க டைவர்ஸ் ஜமாத்துல. எங்க ஜமாத்துல எல்லாம் கொடுத்தாட்டாவே மகருண்டு எழுதிட்ட கடன் மகருண்டு எழுதிடுவாங்க. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது செல்லும். திருமண பதிவு புத்தகத்தில் எழுதப்பட்ட சரத்துகள் எல்லாம் அது செல்லும். இது மாதிரியாக உள்ள விஷயங்கள் ராமநாதபுரம் பகுதியில். இன்னும் சில பகுதியில் என்ன பண்றாங்க, அந்த பாதுகாப்பு பெண்களுக்கு உண்டாக்குறதுக்காக வேண்டி டவுரி வாங்குறான்னு வைங்க. டவுரி கூடாது, ஒழிக்க முடியல. அது இருக்கிற வரைக்கும் அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் டவுரி வாங்குறான்னு வைங்க.
அவன் பெண்ணோட கரண்ட் எவ்வளவு பான்னு கேட்பாங்க. 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபான்னு 5 லட்சம் ரூபான்னு எழுதிடுவான். ஒண்ணுக்கு 5. 1 லட்சம் ரூபா வாங்கினான்னு சொன்னா 5 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா வாங்கினான்னு சொன்னா 10 லட்சம் ரூபா மகரு. இவன் வாங்கினது 1 லட்சம் ரூபா வரதட்சணை எழுத முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா 1 லட்சம் ரூபா வரதட்சணை வாங்கினவனை கூப்பிட்டு எவ்வளவு வாங்கியிருக்கிற, இது இஸ்லாமிய சட்டம் இல்ல. இன்றைக்கு இவன் நடைமுறைப்படுத்தாததுனால ஒரு சேஃப்டி பண்றதுக்காக ஜமாத்துகள் பண்ணக்கூடிய ஏற்பாடு. இஸ்லாத்துல அப்படி இல்ல. 1 லட்சம் ரூபா வாங்கினேன்னு சொன்ன பெண் வீட்டுக்காரன் உள்ள சொல்லணும் கரெக்டா. அவனே மறைச்சிச்சுன்னு அவனை கேடு. அவன் நாங்க 50 பவுன் நகை எவ்வளவு ரூபா, அதுக்கு ஒரு மதிப்பு போடுவாங்க. பாத்திரத்துக்கு 30,000 ரூபாய். சரி, ரூபாய் எவ்வளவு? மொத்தம் 4 லட்சம் ரூபாய். 20 லட்சம் ரூபாய் கடன் மகன்வாங்க. 5 மடங்கு எவ்வளவு வாங்கி இருக்கிறானோ 5 மகர் 5 மடங்கு. இதுக்காக வேண்டிய எந்த கட்டத்திலையும் விவாகரத்து பண்ண மாட்டான். 20 லட்சம் ரூபாய் வச்சாதான் ஜமாத்து ஒத்துக்கிறோம். அதுக்கு மேல ஏதாவது வந்தாலும் ஊரை விட்டு நிக்கிறாங்க. ஊர் வழக்கம். அவனை இறந்து போன அடக்கம் செய்ய மாட்டாங்க. நல்லது கட்டத்தில் கலந்துக்கிற மாட்டாங்க. இப்படியான கட்டுப்பாடுகளோட இன்னைக்கு 99% ஜமாத்துகள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வக்குவுல கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அது பைத்தியகாரத்திலும் வடிகட்டின பைத்தியகாரத்தை நான் ஒத்துக்கிறது. அது ஏமாத்துறதுக்கு செஞ்சது. அது வக்குவுல கொடுக்க முடியாது. வக்குவுல ஒண்ணும் இல்ல. பள்ளிவாசல் வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அறவே காசு இல்ல. வக்கு போடுங்க 6% வரி. எவன் கொடுக்குறான் வரி 6%? வக்கு போர்டு லட்சம் கேளுங்களேன். ஒண்ணும் கிடையாது. வக்கு போர்டுல காசே கிடையாது. வக்குஃபு வாரியத்தில் கொடுக்கணும்னு ராஜீவ் கொண்டு வந்த சட்டம் இருக்குது. அது முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான சட்டம் இல்லைன்னு போயிருக்கலாம். அதான் அது கரெக்டான வழிமுறை.